வணக்கம். இன்னைக்கு ஒரு 5 குறிப்பிட்ட நிறுவன பங்குகளை கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இந்த கம்பெனிகளோட நிதி நிலைமை, அப்புறம் இந்த வளர்ச்சி வாய்ப்புகள், இப்போதைய வேல்யூவேஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சும்மா ஒரு லைக் பட்டனை தட்டுங்களேன். அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல என்வைரோ இன்ஃப்ரா என்ஜினியர்ஸ் லிமிடெட். இவங்க தண்ணீர் கழிவுநீர் சுத்திகரிப்பு அந்த துறையில இருக்காங்க இல்லையா? அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள்னால இவங்களுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குமே. நிச்சயமா. ஃபிஸ்கல் இயர் 25ல பாத்தீங்கன்னா இவங்களோட ரெவென்யூ, அதாவது வருமானம் ஒரு 46% ஏறி இருக்கு. 1066 கோடி. ஓஹோ. ப்ராஃபிட் லாபமும் நல்லா இருக்கு, 66% அதிகம், 177 கோடி. ஈபிட்டா மார்ஜின் கூட 25% இருக்கு. நல்ல நம்பர்ஸ் தான். ப்ரமோட்டர் ஹோல்டிங் 70%க்கு மேல. இவங்களோட ஆர்டர் புக், அதாவது கைவசம் இருக்கிற ஆர்டர்கள், அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 1185 கோடிக்கு புதிய ப்ராஜெக்ட்ஸ். அது மட்டும் இல்ல, 806 கோடிக்கு ஆபரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர்டர்ஸ் வேற. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் எதுவும் இருக்கா? இருக்கு. ஒன்னு வொர்க்கிங் கேபிட்டல் டேஸ் அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா சிம்பிளா சொன்னா, அவங்க செஞ்ச வேலைக்கு பணம் கைக்கு வர்றதுக்கு கொஞ்ச நாள் அதிகமாகுது. முன்ன விட இப்போ ஜாஸ்தி. இது கொஞ்சம் கவனிக்கணும். சரி. வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் PE ரேஷியோ சுமார் 30.7 இருக்கு. இந்த துறை வளர்ச்சிக்கு இது ஓரளவுக்கு நியாயமா தெரியுது. அப்போ நீண்ட காலத்துக்கு ஓகேவா? நீண்ட கால முதலீட்டுக்கு யோசிக்கலாம். ஆனா இந்த வொர்க்கிங் கேபிட்டல் விஷயத்தை கொஞ்சம் ட்ராக் பண்ணணும். சரி. அடுத்து சுந்தரம் ஃபைனான்ஸ் ஹோல்டிங் லிமிடெட். இது ஒரு ஹோல்டிங் கம்பெனி. ஒரு NBFC-ய கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? சுந்தரம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தோட தாய் நிறுவனம் இது. சுந்தரம் ஃபைனான்ஸ் வளர்ச்சி நல்லா தான் இருக்கு. அவங்க AUM, அதாவது அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட், 17% வளர்ந்திருக்கு. ஆனா HDFC செக்யூரிட்டிஸ் தாய் நிறுவனத்துக்கு ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஓ. காரணம், ஒன்னு வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்புறம் கடன் வளர்ச்சி, அதாவது லோன் growth கொஞ்சம் மெதுவா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. ஒரு 16% CAGR. இது ஹோல்டிங் கம்பெனி என்பதால இதன் மதிப்பும் இதனால பாதிக்கப்படலாம். அப்ப இதுல இப்போதைக்கு வேண்டாங்கிற மாதிரி? ஆமா. இந்த அதிக வேல்யூவேஷன், வளர்ச்சி கொஞ்சம் மெதுவா இருக்குங்கிற கணிப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய லாப வாய்ப்பு கம்மியா தெரியுது. அதனால இதை தவிர்க்கிறது நல்லதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஓகே. மூன்றாவது நிறுவனம் ட்ரீம் ஃபோக் சர்வீசஸ் லிமிடெட். இவங்க ஏர்போர்ட் லவுஞ்ச் அக்ரிகேஷன் பண்றாங்க. ஆமா, ஏர்போர்ட் சேவைகள்ல இருக்காங்க. விமான பயணங்கள் மறுபடியும் அதிகமானா இவங்களுக்கு நல்லா இருக்குமே. உண்மைதான். FY25 ரெவென்யூ 14% வளர்ந்து 1292 கோடி. ப்ராஃபிட் 65 கோடி. ROE, அதாவது ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி, கடந்த 3 வருஷ சராசரி பார்த்தா 35% மேல இருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். சூப்பர். ஆனா ஏதோ பிரச்சனை இருக்கா? பிரச்சனைன்னு இல்ல. ஆனா கடந்த ஒரு வருஷத்துல பங்கு விலை சுமார் 44-45% குறைஞ்சிருக்கு. இங்கேயும் வொர்க்கிங் கேபிட்டல் டேஸ் அதிகரிச்சிருக்கு. அது ஒரு சின்ன கவலை. வேல்யூவேஷன் எப்படி? இப்போ வாங்கலாமா? PE ரேஷியோ சுமார் 21.5 இருக்கு. இது ஓரளவு நியாயமா தான் தெரியுது. விமான பயணத்துறை மீண்டு வரும்னு நம்புற நீண்டகால முதலீட்டாளர்களுக்கு இது நல்ல சாய்ஸா இருக்கலாம். மேனேஜ்மெண்ட் கூட அடுத்த 4-5 வருஷத்துல வருமானத்தை இரட்டிப்பாக்க இலக்கு வச்சிருக்காங்க. ஆனா இப்போ சமீபத்துல விலை குறைஞ்சதால கொஞ்சம் கவனமா அணுகணும். சரி. அடுத்து ரினியூவபிள் எனர்ஜி பக்கம் போவோம். அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட். இது பெரிய பேரு. ஆமா, பெரிய நிறுவனம் தான். அவங்களோட ஆபரேஷனல் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். 13,000 மெகாவாட்டுக்கு மேல. நீண்ட கால பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் PPAs நிறைய இருக்கு. ரெவென்யூ ப்ராஃபிட் எப்படி? கடந்த 12 மாச ரெவென்யூ பார்த்தா 19,530 கோடி. ப்ராஃபிட் 1,444 கோடி. நல்லா இருக்கு. ஆனா வேல்யூவேஷன் தான் இங்க பெரிய கேள்விக்குறி. PE ரேஷியோ நினைச்சு பார்க்க முடியல. 240க்கு மேல. அதாவது பங்கு விலை வருமானத்தை விட 240 மடங்கு அதிகம். துறை சராசரியை விட இது பல மடங்கு அதிகம். பிரைஸ் டு புக் ரேஷியோ கூட 16க்கு மேல. அப்போ பங்கு விலை ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா. வேற எதுவும் ரிஸ்க் இருக்கா? இருக்கு. அதிக கடன் இருக்கு. அப்புறம் சில ரெகுலேட்டரி ரிஸ்க்ஸ், அதாவது அரசாங்க விதிமுறைகள் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள். உதாரணமா அந்த US SEC விசாரணை பத்தின செய்திகள் எல்லாம் வந்தது. சரி. அப்ப இதையும் தவிர்க்கிறது நல்லது. ஆமா. இந்த அதிக வேல்யூவேஷன், ஆபத்துகள் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போதைக்கு இதை தவிர்க்கலாம்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஓகே. கடைசியா சம்மான் கேபிட்டல் லிமிடெட். இது ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் NBFC. இவங்க நிலைமை என்ன? இது கொஞ்சம் சிக்கலான கேஸ் மாதிரி தெரியுது. FY25ல பாத்தீங்கன்னா 1,800 கோடிக்கு மேல நஷ்டம் காட்டியிருக்காங்க. முந்தின வருஷம் லாபம்தான். ரெவென்யூ லேசா உயர்ந்திருந்தாலும் AUM, அதாவது அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட், 1% குறைஞ்சிருக்கு. பங்கு விலையும் கடந்த வருஷத்துல ஒரு 17-21% இறங்கியிருக்கு. இது ரொம்ப மோசமா இருக்கே. இதுல என்ன பாசிட்டிவ்? இங்க ஆல்ட்மன் Z ஸ்கோர்னு ஒன்னு இருக்கு. அது நிதி நெருக்கடிக்கான வாய்ப்பை காட்டும். அது இவங்களுக்கு 0.69, கொஞ்சம் கவலைக்குரிய அளவுல இருக்கு. ஆனா என்ன? வாய்ப்பு வேல்யூவேஷன்ல இருக்கு.
பிரைஸ் டு புக் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. 0.3ல இருந்து 0.5 வரைக்கும் தான். அப்படின்னா நிறுவனத்தோட சொத்து மதிப்பை விட பங்கு விலை ரொம்ப குறைவா இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ கூட 160 ரூபாய்க்கு மேல கணக்கிடப்படுது. ஆனா சந்தை விலை 126 ரூபாய். ஓகே. மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தை மறுசீரமைக்க திட்டம் வச்சிருக்காங்க. AUM FY27க்குள்ள 90,000 கோடியா உயர்த்தணும், பழைய கடன் பிரச்சனைகளை சரி செய்யணும், அஃபோர்டபிள் ஹவுசிங், MSME மாதிரி துறைகள்ல கவனம் செலுத்தணும்னு பிளான் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, சமீபத்திய Q2 ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 22% உயர்ந்திருக்கிறதும் ஒரு நல்ல அறிகுறி மாதிரி தெரியுது. அப்போ இது அதிக ரிஸ்க் ஆனா ரிவார்டுக்கான வாய்ப்பு இருக்கிற பங்குன்னு சொல்லலாமா? கரெக்ட், சரியா சொன்னீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்களுக்கு இந்த ரொம்ப குறைவான வேல்யூவேஷன் மேனேஜ்மெண்டோட திட்டங்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பா தெரியலாம். கவனமா அணுகணும். சரி. ஆக இந்த 5 பங்குகளையும் ஓரளவுக்கு ஆழமா அலசிட்டோம். ஒவ்வொன்னுலயும் அதோட பிளஸ் மைனஸ் இருக்கு. ஆமா, சில நீண்ட காலத்துக்கு நல்லா இருக்கலாம், சிலதுல வேல்யூவேஷன் அல்லது வேற ரிஸ்க் காரணமா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நிச்சயமா. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்க சொந்த ரிசர்ச்சையும் பண்ணணும். இந்த அலசல் உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த நிறுவனங்களோட எதிர்காலம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். இதை கேட்ட உங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட சீக்கிரமே சந்திக்கிறோம்.